தந்தி டிவியின் தேர்தல் அனல் பறக்கும் 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்களின் பார்த்திபன். வாக்குகள் மதிக்கப்பட வேண்டும், மதிப்பிடப்பட வேண்டும், எண்ணப்படக்கூடாது என்று ஒரு பொன்மொழி இருக்கிறது. அத்தகைய விலைமதிப்பற்ற வாக்குகளை கையில் வைத்திருக்கும் தமிழக வாக்காளர்கள் மனதில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து அறிந்து வந்திருக்கிறது உங்களின் தந்தி டிவி. ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்த தொகுதியில் நிலவும் பிரச்சனைகள் என்ன, அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் எதிர்பார்ப்புகள் என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன என ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம செய்தியாளர்கள் களத்திற்கு சென்று நேரடியாக மக்கள் மனதை படம் பிடித்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் மயிலாடுதுறை தொகுதி மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விவசாய சங்க பிரதிநிதி திரு அலீஸ் நம்மோடு அரங்கத்தில் இருக்கிறார். அடுத்ததாக ஓய்வு பெற்ற பேராசிரியர் டாக்டர் ராமசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர்களிடம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்னதாக ஒரு மெகா சர்வேவை நமது தந்தி டிவி இந்த நிகழ்ச்சிக்காக நடத்தியிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக சென்று நமது செய்தியாளர்கள் நேரடியாக மக்களிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு அவர்களுடைய நாடி துடிப்பை அறிந்து வந்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி கிறிஸ்டின்ஃபோ என்ற புள்ளியியல் நிறுவனத்தோடு இணைந்து தந்தி டிவி ஒரு மெகா சர்வே நடத்தியிருக்கிறது. இந்த சர்வே இதுவரை ஊடக உலகில் நடத்தப்பட்ட சர்வேக்களில் நிச்சயமாக ஒரு மெகா சர்வே என்று நம்மால் சொல்ல முடியும். காரணம், இதுவரை பல்வேறு அச்சு மற்றும் ஒளி ஊடகங்களில் பல்வேறு சர்வேக்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை அனைத்துமே குறைந்தபட்சம் 8000 மக்களிடமிருந்து 33,000 மக்கள் வரை அவர்களிடம்தான் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தும் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளில் மட்டும் 20,000 மக்களை சந்தித்து ஒரு மெகா சர்வேவை நமது தந்தி டிவி நடத்தியிருக்கிறது. அந்த சர்வே முடிவுகள் நமது கையில் இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். நமது நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக இன்று தேர்தல் மேடையில் அரங்கேறிய சில முக்கிய நிகழ்வுகள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். இந்த சர்வே பற்றி நாம் ஏற்கனவே சொன்னோம். தமிழகத்தில் நடத்தப்பட்ட மெகா சர்வேக்களில் முக்கியமான சர்வே. இதுவரை பல்வேறு சர்வேக்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. 2013 மே மாதம் நடத்தப்பட்ட ஒரு சர்வேவில் அதிகபட்சமாக 33,408 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சர்வேக்கள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக 543 தொகுதிகளுக்கும் சேர்த்து இத்தனை பேரிடம் கருத்துகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறைந்தபட்சமாக 8,591 பேரிலிருந்து அதிகபட்சமாக 33,408 பேரிடம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 543 தொகுதிகளுக்கும் சேர்த்து கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாம் தந்தி டிவியில் எடுத்திருக்கும் இந்த கருத்து கணிப்பில் தமிழகம் மற்றும் புதுவையைச் சேர்ந்த 40 தொகுதிகளில் 20,000 மக்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதையும் அவர்களுடைய நாடி துடிப்பு என்ன என்பதையும் உள்ளது உள்ளபடி அறிந்து வந்திருக்கிறது நம்முடைய தந்தி டிவி. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உரிய நேரத்தில் அறிவிப்பார் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியிட்டு போட்டியிடுவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்பது பற்றி விரைவில் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும் தனித்தொகுதி மற்றும் பெண்களுக்கு 5,000 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வலுவான கூட்டணியை காங்கிரஸ் அமைக்கும் என மத்திய அமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என அவர் கூறியுள்ளார். திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்பதில் பாமக உறுதியாக இருப்பதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கூட்டணி பாஜக கூட்டணிக்கு மாற்றாக இடதுசாரிகள் மற்றும் மாநில கட்சிகள் அடங்கிய 3வது அணியின் தலைவர்கள் டெல்லியில் உள்ள முன்னாள் பிரதமர் தேவகவுடா வீட்டில் ஆலோசனை நடத்தினர். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் 3வது அணியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தேர்தல் அரங்கில் இன்று நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகளை பார்த்தோம். இப்பொழுது இன்று நாம் பார்க்க இருக்கும் தொகுதி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன, அவற்றின் பிரச்சனைகள் என்ன, இந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்பது உள்ளிட்ட முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்ப்போம்.
மயில் உருவில் தவம் இருந்த பார்வதியின் நோன்பை மெச்சி சிவபெருமான் ஆண் மயில் வடிவெடுத்து நடனமாடியதாக கூறப்படும் இடம்தான் மயிலாடுதுறை. இந்த தொகுதியின் பெயர் காரணமாக இந்த புராணக்கதை கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாயவரம் என்றும் முன்பு அழைக்கப்பட்டது. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை, கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் என மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. சீர்காழியில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக சக்தியும், பூம்புகாரில் அதிமுக பவுன்ராஜும், மயிலாடுதுறையில் தேமுதிக அருள்செல்வனும், கும்பகோணத்தில் திமுகவின் அன்பழகனும், திருவிடைமருதூரில் திமுகவின் செழியனும், பாபநாசத்தில் அதிமுகவின் துரைக்கண்ணனும் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 23,81,769 ஆகும். இவற்றில் ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 12,08,013, பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 11,73,588, மூன்றாம் பாலினமான திருநங்கைகள் எண்ணிக்கை 168. நாகப்பட்டினத்தில் இருந்து பிரித்து 1984ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தொகுதியாக உருவாக்கப்பட்டது முதல் காங்கிரசின் கோட்டையாக இருந்து வந்த மயிலாடுதுறை தற்போது அதிமுகவின் வசம் உள்ளது. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயிகளின் வேதனை ஓலங்களை கேட்க முடிகிறது. அதேபோல நலிந்த நெசவு தொழிலால் வறுமையில் வாடும் நெசவாளர்கள் மற்றும் பட்டு உற்பத்தியாளர்களையும் தொகுதியில் நம்மால் காண முடிகிறது. 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட OS மணியன் 3,64,089 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இரண்டாவது இடத்தை பிடித்த காங்கிரசின் மணிசங்கர் ஐயர் 3,27,089 வாக்குகள் பெற்றார். தேமுதிகவின் GK பாண்டியன் 44,754 வாக்குகளும், மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹரில்லா 19,817 வாக்குகளும் பெற்றனர். காங்கிரசின் மணிசங்கர் ஐயரை விட அதிமுகவின் OS மணியன் 36,864 வாக்குகள் கூடுதலாக பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் அத்தனை ஜாதகத்தையும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். இப்பொழுது அரங்கத்திற்கு வந்திருக்கும் விருந்தினரிடம் ஒரு கேள்வி. திரு அலீஸ், நீங்க விவசாய சங்க பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். விவசாயிகள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மயிலாடுதுறை இருக்கிறது. மயிலாடுதுறை தொகுதியில் விவசாயிகளின் பிரச்சனைகளில் பிரதான பிரச்சனை என்று நீங்கள் பார்ப்பது? விவசாயிகளுடைய பிரச்சனைன்னு சொல்லும்போது காவிரியில சரியா தண்ணி கொடுக்கறது இல்ல, அது முதல் பிரச்சனை. காவிரியில தான் தண்ணி வரல, போர் வச்சு விவசாயம் பண்ணலாங்கும் போது சரியான முறையில் கரண்ட் வர்றதில்லை. இப்ப அந்த கரண்ட் இல்லாமையும் காவிரியில தண்ணி இல்லாமையும் விவசாயிகள் பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாகி அதுக்கு இடையிலேயே இந்த விவசாயத்தை பண்றாங்க. இந்த நெருடலான இந்த இக்கட்டான நிலையில இந்த விவசாயிகளுக்கு கை கொடுக்க வேண்டிய மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் பாராமுகமா இருக்கிறத கண்டு விவசாயிகள் பெருத்த வேதனையிலும் பெருத்த சோகத்திலும் இருக்கிறாங்க. அடுத்ததாக டாக்டர் ராமசாமி, உங்களிடம் ஒரு கேள்வி. மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்தவரை விவசாயிகள் படும் பிரச்சனைகளை திரு அலி சொன்னாரு. அதுக்கு அடுத்ததாக நெசவாளர்கள் இருக்கிறார்கள், கைவினை கலைஞர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்களும் அந்த தொகுதி வசித்து கொண்டிருக்கிறார். பிற மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா அதுல பிரதானமான பிரச்சனையாக நீங்கள் பார்ப்பது? எங்கள் தொகுதியை பொறுத்த மட்டில் மிக அதிகமான கல்லூரிகள் இருக்கின்றன, நல்ல அருமையான நிறுவனங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தேடி எங்களுடைய மாணவர்களும் இளைஞர்களும் பட்டணத்தை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை தான் இருக்கிறது. எங்கள் தொகுதிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய திருவாரூரிலே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கிறது. மிக அருகாமையில் இருக்கக்கூடிய காரைக்காலில் NIT இருக்கிறது. இங்கே பல நல்ல கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. இதில் உருவாக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை தேடி பட்டணத்துக்கு செல்கிறார்கள். ஆதலால் இந்த தொகுதியிலே இவர்கள் பயன்பெறும் விதத்தில் ஒரு BPOவோ ஒரு KPOவோ பன்னாட்டு நிறுவனமோ இருந்தால் நிச்சயமாக எங்கள் தொகுதி இளைஞர்கள் வெளியே செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். தொகுதிக்குள்ளேயே வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் சொல்றீங்க.
நாடாளுமன்ற தொகுதி என்னென்ன விஷயங்கள் அதில் பிரச்சனையாக இருக்கிறது என்பதை விருந்தினர்கள் அவர்களுடைய பார்வையில் முன்வைத்தார்கள். இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தற்பொழுது அதிமுகவை சேர்ந்த OS மணியன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருடைய நாடாளுமன்ற செயல்பாடுகள் என்ன, அவர் எத்தனை நாட்கள் அவைக்கு சென்றிருக்கிறார், என்னென்ன விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறார், எத்தனை கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் என்பது உள்ளிட்ட ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்தான் மயிலாடுதுறை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் OS மணியன். காதர் மொய்தீன் கல்லூரியில் PUC வரை படித்த இவருக்கு வயது 51. 1995ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்டு மேலவைக்கு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். மீனவர்கள் பிரச்சினைக்காக போர்க்களத்தில் குதித்து மீனவர்களுடன் இலங்கை அரசை எதிர்த்து போராடியுள்ளார். நாடாளுமன்றத்தின் இவரின் வருகை 69% உள்ளது. இவர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 50% பயிர் காப்பீடு, தமிழகத்திற்கு கிடைக்கும் மண்ணெண்ணெய் அளவை உயர்த்த வேண்டும், நெசவாளர்களின் பிரச்சினை மற்றும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட 48 விவாதங்களில் கலந்து கொண்டுள்ளார். 48 முறை கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். 2009-10ஆம் ஆண்டில் இவரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,14,00,000 ரூபாய் 116 நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 89 திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. 2011ஆம் ஆண்டில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 142 நலத்திட்ட பணிகளுக்காக 2,04,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் 122 திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. கிறிஸ்டின்கோ மூலமாக நாம் திரட்டிய புள்ளி விவரங்கள், மக்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், பல்வேறு பிரச்சனை, அவர்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன, அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் என்ன எதிர்பார்க்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அதே போல தேர்தல் வியூகம் பகுதியில் கூட்டணி விவகாரத்தில் ஒரு வழியாக தெளிவுக்கு வந்துவிட்ட முக்கிய மாநில தலைவர் பற்றிய விறுவிறுப்பான ஒரு செய்தியும் காத்திருக்கிறது. தமிழக டெல்டாவின் முக்கிய நகரங்களான திருவாரூர், கும்பகோணம், சிதம்பரம், நாகை ஆகியவற்றின் பிரதான சந்திப்பாக திகழ்கிறது மயிலாடுதுறை. அந்த மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் பிரச்சனைகள் என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம். நவகிரக கோவில்கள் ஒருங்கே அமைய பெற்ற மயிலாடுதுறையில் 9 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கின்றனர். இந்த தொகுதியில் பல வரலாற்று பொக்கிஷங்கள் நிறைந்துள்ள நிலையில் மயிலாடுதுறை தனி மாவட்டம் தேவை என்பதே இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. மயிலாடுதுறை தொகுதி நிராகரிப்பு மற்றும் பல்வேறு நிர்வாக சிக்கல்களால் இந்த பகுதி மக்கள் பரிதவித்து வருகின்றனர். அனைத்து தேவைகளுக்கும் தொலைவில் உள்ள மாவட்ட தலைமையை நாட வேண்டியிருப்பதால் இங்கு தனி மாவட்ட கோரிக்கை மேலோங்கியுள்ளது. இதற்காக பல குறைதீர்ப்பு மன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டும் இவர்களின் தேவை இன்னும் கிடைத்தபாடில்லை. மயிலாடுதுறை மாவட்டமானா எல்லாருக்கும் வசதியா இருக்கும். வியாபாரம் பண்றவங்களுக்கும் சரி, சிறு தொழில் பெருந்தொழில் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. போக்குவரத்து நெரிசல் இருக்காது. இங்க இருந்து சின்ன ஒரு தாலுகா கலெக்டர் ஆபீஸ் இதுக்கு போனாலும் நாகப்பட்டினம் போக வேண்டியதா இருக்கு. மயிலாடுதுறை என்பது தற்போது நாகை மாவட்டத்தில் ஒரு வடக்கு பகுதியாக இருக்கிறது. நடுப்ப காரைக்கால் என்கின்ற யூனியன் பிரதேசம் வருகிறது. இப்போ கொள்ளிடத்திலிருந்து மாவட்ட தலைநகருக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 80-70 கிலோமீட்டர் பயணம் பண்ணி 3 மணி நேரம் பயணமாகிறது. அதே போல மயிலாடுதுறை, குத்தாலம், சீர்காழி தாலுகா, தாரங்கம்பாடி ஆகிய 4 தாலுகாக்களை மட்டும் உள்ளடக்கிய புதிய மாவட்டத்தை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்கிறது. பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழிற்சாலைகளும் இந்த பகுதியில் தேவை என்கின்றனர் இந்த பகுதிவாசிகள். முறையான ஒரு ஃபேக்டரி ஒன்றும் கிடையாது. இங்க விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. நல்லா எல்லாம் இளைஞர்கள் நல்லா படிச்சவங்க நல்லா இருக்கிறாங்க, படிச்ச இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ சுய தொழில் தொடங்குறதுக்கோ ஒரு ஹெல்ப்பா யாரும் பண்றது கிடையாது. எந்த எம்பி இருந்தாலும் சரி, இந்த எம்எல்ஏ இருந்தாலும் சரி, சரியா செஞ்சது கிடையாது. முக்கியமா ஒரு ஃபேக்டரி நல்ல ஃபேக்டரியா வரணும், இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாரும் செஞ்சது கிடையாதுங்க. மயிலாடுதுறை பகுதியை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் அதிவிரைவு ரயில் சேவையை அதிகரிக்க வேண்டும் என்பது அந்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அதே சமயத்தில் மயிலாடுதுறையில் ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைய வேண்டும். அப்போதுதான் பல்வேறு ஊர்களுக்கும் செல்ல முடியும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அதே சமயத்தில் மயிலாடுதுறையில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைய வேண்டும். அதே போல பல்வேறு வசதிகளை அடங்கிய மருத்துவமனை ஒன்று வர வேண்டும் என்பது அந்த மக்களின் கோரிக்கைகளாக இருக்கின்றன.
மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம். அடுத்ததாக முக்கியமான சட்டமன்ற தொகுதி திருவிடைமருதூர். 1000 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில், பாடல் பெற்ற தலம் என பல பெருமைகள் இருந்தாலும் இந்த சட்டமன்ற தொகுதி தற்போது பாடாய்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது என்னென்ன பிரச்சனைகள் என்பதை இப்போது பார்க்கலாம். பொன் விளையும் பூமியாக முப்போகமும் விளையும் வளமான மண் கொண்ட திருவிடைமருதூரில் சில சமயம் காவிரி தாயின் கருணையால் 4 போகம் கூட விளையும் அதிசயம் நடந்ததாக கூறப்படுகின்றது. 500க்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய சட்டமன்ற தொகுதியான திருவிடைமருதூரில் விவசாயம்தான் முக்கிய தொழில். ஆனால் வாய்க்கால் மற்றும் வடிகால் வசதி சரிவர இல்லை என்கின்றனர் இந்த பகுதி விவசாயிகள். இந்த பகுதியின் மிகப்பெரிய சோகத்திற்கு சொந்தக்காரர்கள் நெசவாளர்கள். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் பட்டு விற்பனை செய்யும் திருப்புவனம் பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் இங்குதான் உள்ளது. பட்டு நெசவு கலையை காப்பாற்றும் வகையிலும் தொழிலில் சிறந்தும் பொருளாதாரத்தில் தாழ்ந்தும் காணப்படும் நெசவாளர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் நோக்கிலும் உருவாக்கப்பட்ட சங்கம் இன்று வேகமாக நெசவாளர்களை இழந்து வருகிறது. அரசு தங்களின் வாழ்க்கையை மாற்ற முன்வரும் என்ற நம்பிக்கையில் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் இந்த நெசவாளர்கள். நெசவு தொழில் அரசாங்கம் கவனிக்கல, பட்டு வாங்கி சரியா கொடுக்கல. அதனால விலைவாசி ஏறிப்போச்சு. தறிக்காரங்க எல்லாம் நின்று போயிட்டாங்க. ரொம்ப பேர் நின்றுட்டாங்க. 100க்கு 30 பேர் தான் வேலை செய்யறோம். மிச்சம் 70 பேர் பல தொழிலுக்கு போயிட்டாங்க. அரசாங்கம் எடுத்து எல்லா நூல் விலையெல்லாம் கட்டுப்படுத்தி இந்த கச்சா நூலை வாங்கி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். மத்திய அரசாங்கம் இந்த கோராப்பட்டின் மீது கடந்த பட்ஜெட்டில் ஒரு 15% இறக்குமதி வரி போட்டு இதோட விலையை மீண்டும் அதிகப்படுத்தி இருக்கிறது. கோராப்பட்டினுடைய விலை கடந்த 6 மாதங்களில் 1500 ரூபாய் வரை அதிகம் உயர்ந்திருக்கிறது. இதனால் தனியார் நெசவாளர்கள், தனியார் உற்பத்தியாளர்கள், கூட்டுறவு சங்கங்கள் தன்னுடைய விற்பனையில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து வருகிறது. மயிலாடுதுறை, திருவிடைமருதூர் ஆகிய தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனை என்பதை பார்த்தோம். டாக்டர் ராமசாமி, நம்ம ஏற்கனவே பேசும்போது நீங்க சொன்னீங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும்னு. மயிலாடுதுறை தொகுதியில பேசக்கூடிய ஒரு சொன்னார், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், தனி மாவட்டம் வேண்டும். இந்த பிரச்சனைகள் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? நிச்சயமாக மயிலாடுதுறையின் 3 இழப்புகளை நான் குறிப்பிட்டாக வேண்டும். மயிலாடுதுறையின் அடையாளமாக கருதப்பட்ட தரங்கம்பாடி ட்ரெயின் முழுவதுமாக எடுக்கப்பட்டு விட்டது. இரண்டாவதாக மயிலாடுதுறைக்கு அடையாளமாக இருந்த துலாவிருச்சமும் காவிரியும் நீக்கப்பட்டு விட்டது. மயிலாடுதுறையின் அடையாளமாக இருந்த கூரை பட்டுப்புடவை, கூரை நெசவு என்பதை அழிந்து விட்டது. இந்த 3 அழிவுகளும் நடைபெற்றிருக்கின்றன. 3 இழப்புகளைப் போல 3 வரவுகள் என்று சொன்னோம் என்றால், ஒன்று, மயிலாடுதுறை ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறைக்கு ஒரு நல்ல பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையின் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒரு நிறுவனத்தினுடைய செயல்பாடு இருக்கிறது. 3 வரவுகள், 3 இழப்புகள் இருந்தாலும் இருக்கிறது, வரவும் இருக்கிறது. தொடர்ந்து பேசும். திரு அலிஸ், நீங்க விவசாய சங்க பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். விவசாயிகளுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். இப்பொழுது நாம் பார்த்த செய்தி தொகுப்பிலும் விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைகளை பட்டியலிட்டார்கள். இது எந்த அளவுக்கு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? மயிலாடுதுறை நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை நீங்கள் சொன்னது போல சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் என்று 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கி இருந்தாலும் அங்கங்க உள்ள பூம்புகாரை பொறுத்தம் சொன்னா அது தனியா ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு முந்தைய மணிசங்கர் ஐயரா இருந்தாலும் சரி, இப்போது கரண்டா இருக்கிற எம்பி நம்ம OS மணியன் அவர்களும் சரி, அவங்க வாக்கு கொடுக்கும்போது தனியாக அந்த மீனவர்களுக்கான துறைமுகம் ஏற்படுத்தப்படும் சொன்னாங்க. இதுவரைக்கும் அதுக்கான வேலை எதுவும் செய்யல. மாறாக 16,000 ஏக்கர் வரைக்கும் அதை கேப்சர் விவசாய நிலங்களை ஆக்கிரமிச்சு அங்க அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம், அனல் மின் நிலையம் வருதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததாக 2 சட்டமன்ற தொகுதிகளை பார்த்திருக்கோம். அடுத்ததாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குள் வரக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி கும்பகோணம். காவிரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் இந்த கோவில் நகரத்தின் பிரச்சனைகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். குடந்தை என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்டதும் தற்போது கும்பகோணம் என்று வழங்கப்பட்டு வருவதுமான இந்த தொகுதியின் பிரதான ஏற்றுமதி தொழில் குத்துவிளக்கு. லண்டன், சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் நாச்சியார் கோவில் குத்துவிளக்குகள் ஏற்றுமதியாகின்றன. இந்த தொழிலை நம்பி சுமார் 3000 தொழிலாளர்கள் வாழ்ந்தனர். ஆனால் தற்போது இந்த எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டது. வடநாட்டு விளக்குகள் தமிழக சந்தைகளில் ஆதிக்கம் செலுத்துவதே இதற்கு காரணம் என்று கூறுகின்றனர் இந்த தொழிலாளர்கள். இப்ப டெல்லிக்கு பக்கத்துல மகடாபுரத்துன்னு ஒரு வழக்கு இங்க தஞ்சை மாவட்டத்தில் வந்ததுனால இங்க வேலையெல்லாம் ஒன்றும் சரியா இல்லை.
இந்த வேலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து டெய்லியும் வேலை இருந்து இப்போ வாரத்துக்கு 2 நாள் 1 நாள் தான் வேலை இருக்கு. நாச்சார்களோட போலியான வழக்கு மொடாபாத்துல தயார் பண்ணி இங்க கொண்டாந்து விற்கிறாங்க. அதனால இங்க உள்ள தொழில் நாச்சார் கோயில் குத்து விளக்கு பாதிக்கப்படுகிறது. இது சம்பந்தமா அரசாங்கத்துக்கு ஒரு மனு ஒண்ணு கொடுத்திருக்கிறோம். அரசு தலையிட்டு இவர்களது கோரிக்கைகளை பரிசீலித்து நல்ல முறையில் தீர்வு கண்டால்தான் நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு தொழில் மீண்டும் மறுமலர்ச்சி அடையும் என்கிறார்கள் இதன் உற்பத்தியாளர்கள். போலியான வழக்க சட்ட ரீதியாக தடை பண்றதுக்கு அரசுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையை எங்களுக்கு அதை தடுத்து எங்க வாழ்வாதாரத்தை அவங்க மீட்டு கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறோம். கும்பகோணத்தின் மற்றொரு சோகமாய் ஒலிக்கிறது நாகஸ்வரம் செய்யும் கலைஞர்களின் வேதனை. கும்பகோணத்தில் உருவாக்கப்படும் தனித்துவம் வாய்ந்த நாகஸ்வரங்கள் உலகின் பல நாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. இருந்தாலும் இந்த கலைஞர்களுக்கு முறையான அங்கீகாரம் இதுவரை அரசால் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசின் ஊக்குவிப்பு இல்லாத காரணத்தினால் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள கலைஞர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் தங்கள் அடுத்த தலைமுறையை இந்த தொழிலில் ஈடுபடுத்த அவர்கள் தயாராக இல்லை என்பதால் இந்த அரிய கலை காணாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒரு மரியாதையெல்லாம் பண்றாங்க, வாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் பண்றாங்க. இந்த வாசிக்கிறவங்க வந்து இந்த கருவியை யார் தயார் பண்றா அப்படிங்கறத மனசுல வச்சு அது வந்து எங்களுக்கு ஒன்றும் பாராட்டோ இது வந்து ஒரு கடன் உதவியோ எது ஒன்றும் செஞ்சதே இல்லை இது வரைக்கும். பாவங்களை போக்கும் தளமாக விளங்குவதால் பாபநாசம் என்று பெயர் பெற்ற ஒரு சட்டமன்ற தொகுதி இன்று மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலேயே மிகவும் பாவப்பட்ட தொகுதி என்று கூறும் அளவிற்கு இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். காவிரி, திருமலைராஜன், அரசலாறு மற்றும் குடமுருட்டி ஆகிய 4 ஆறுகள் பாயும் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் விவசாயமே பிரதான தொழில். 3000 களம் அளவு கொண்ட நெற்களஞ்சியம் இங்கு காணப்படுவதன் மூலமாகவே நெல் உற்பத்தி அதிகமாக உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் சமீப வருடங்களாக பருவமழை பொய்த்து போனதால் நெல் மற்றும் கரும்பு விளைச்சல் வெகுவாக குறைந்து விட்டது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாபநாசத்துல ஒரு சுகர் ஃபேக்டரி, அது சக்கரால கொண்டு வந்தாங்க இந்த தொகுதிக்குள்ள திருமண்டங்குடியில. அந்த கரும்பு சுகர் ஃபேக்டரி கொண்டு வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஒன்றும் ஒரு பெரிய வளர்ச்சின்னு ஒன்றும் ஒரு அக்ரோ பேஸ்ல எதுவும் ஒன்றும் இண்டஸ்ட்ரீஸ் வரல இது வரையில. அது ரொம்ப மக்களுடைய அவலானது. ஏன்னா அதிகப்படியாக நெல் மற்றும் கரும்பு, வாழை எல்லாம் பயிர் பண்றாங்க. இந்த வாழையை பேஸ் பண்ணியோ அல்லது நெல்லை பேஸ் பண்ணியோ ஏதோ ஒரு அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயத்தில் ஈடுபட்டு வந்த இந்த பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் இன்று வெளிநாட்டிற்கு கட்டுமான வேலைகளுக்கு சென்றுவிட்டனர். விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை மீட்க போதுமான நடவடிக்கை எடுக்கப்படாததால் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலேயே பாபநாசம் சட்டமன்ற தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதியாகவே காணப்படுகிறது. 2000 ஆண்டுகால வரலாறு கொண்ட பூமி பூம்புகார். நெய்தலும் மருதமும் கரம் கோர்க்கும் இந்த பிரதேசத்தில் மீனவர் பிரச்சினைக்கு சிறிய அளவில் தீர்வு கிடைத்திருக்கிறது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கைகள் இன்னும் கிடப்பிலேயே கிடைக்கின்றன. அவை என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகி பிறந்த மண் பூம்புகார். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் வரும் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியை கலைப்பொருட்களின் களஞ்சியம் என்று கூறினால் அது மிகையாகாது. சிறிய மீன்பிடி துறைமுகம் தேவை என்ற இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை வடிவம் பெற்றுள்ளதால் இந்த பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சியில் திளைக்கின்றனர். நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு ஊரா போய் நாங்க போட்டு எடுத்துட்டு போய் வெளியூர்ல போய் அடி வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்த பிரச்சனைகளை ரொம்ப சந்திச்சுட்டு இருந்தோம். இங்க அதிகமா போட்டு சேதமானுச்சு. அதனால இப்ப ஆர்பார் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாளே எங்க மீனவர் சமுதாயத்துல ஆர்பார் இல்லாத ஒரு ஊரா போய் அலைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரப் சீசன்ல. இப்ப ஆர்பார் வந்ததுக்காக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நிறைய நன்மை கிடைக்கும். ரப் சீசனுக்கும் வருமானம் அதிகமாகும். அடிக்கல் நாட்டு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ எங்களுக்கு துறைமுக பணிகள் வேலை ஆரம்பிச்சு வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா கடல்ல கல் கொட்டுற வேலை தான் எங்களுக்கு அந்த ஒரு நிலைப்பாட்டுல இருக்கு. இப்போ சுற்றுலா மையம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால சின்ன போட்டு பிடிக்கிறதுக்காக கல்லெல்லாம் கொட்டி காவிரி ஆத்துல போட்டு உள்ள வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது எங்க ஊரை பொறுத்தளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை வந்துட்டு இருக்கு. இப்போ அதை விட்டு நாங்க வெளியில போய் தான் பஸ் தான் தொழில் பண்ணிட்டு இருந்தோம். ஆர்பார் எங்களுக்கு கிடையாது. அதனால வெளியில போயிட்டு தொழில் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ எங்க ஊருக்கு ஆர்பார் வந்துட்டாக்கா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். எங்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்களின் மற்றொரு நீண்ட நாள் கோரிக்கை இன்னும் கோரிக்கையாகவே இருக்கிறது. பூம்புகாரில் அதிகம் விளையும் விவசாய பொருள் கரும்பு.
இந்த பகுதியை சுற்றியுள்ள 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கரும்பு விவசாயிகளே. ஆனால் கரும்பை ஆலைக்கு கொண்டு செல்வதில் இவர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். எனவே பூம்புகாரில் ஒரு அதிநவீன சர்க்கரை ஆலை வேண்டும் என்பதே இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. திரும்பிய திசையெல்லாம் கோவில்கள், பார்க்கும் தொலைவெல்லாம் பச்சை பசும் வயல்கள் என வளம் கொழிக்கும் பூமியாக விளங்குகிறது சீர்காழி. சைவ சமய எழுச்சிக்கு காரணமான திருஞான சம்பந்தர் பிறந்ததும் இந்த திருத்தலம்தான். இப்படிப்பட்ட சிறப்புமிக்க சீர்காழி இப்போது எப்படி இருக்கிறது என்பதை படம் பிடித்து வந்திருக்கிறார்கள் நமது செய்தியாளர்கள். கர்நாடகத்தின் குடகில் பிறந்த காவிரி பல்வேறு பகுதிகளை வளம் கொழிக்க வைத்து கடைமடையாய் வந்து சேருமிடம் இந்த சீர்காழி. இங்கு விவசாயமே பிரதான தொழில். தமிழகத்தில் ஓடும் காவிரி ஆற்றின் துணை ஆறுதான் கொள்ளிடம். முக்கொம்பில் காவிரியிலிருந்து பிரிந்து தஞ்சை, நாகப்பட்டினம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பாய்ந்து காவிரியின் வடிகாலாக உள்ள கொள்ளிடம் ஆறு பின்னர் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. ஆனால் இந்த உபரி நீரை கடலில் கலக்க விடாமல் தடுப்பணை அமைத்து அந்த நீரை சேமிக்க வேண்டும் எனவும் அதன் மூலம் விவசாய மக்களின் நீர் தேவையை ஓரளவேனும் பூர்த்தி செய்ய இயலும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த பகுதி விவசாயிகள். நெற்களஞ்சியமா இருந்த இந்த டெல்டா பகுதி இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அரிசிகளை கர்நாடகால இருந்து வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாறிட்டோம். இதுக்கு காரணம் தொடர்ந்து தூர்வார பகுதியும் சரி, விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு இன்றைக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போய் சேரலங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். காவேரி நீர்ல தண்ணி திறந்து விடப்பட்டாங்கன்னா கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீரே வந்து சேருவதில்லை. ஏன்னா அதற்கு வாய்க்கால்கள் எல்லாம் துண்டு போயிருக்கனால உடனடியாக தூர் வரணும். இங்க மிகப்பெரிய சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் 2 ஏரிகள் இருக்கு. ஒன்று பெருந்தோட்ட ஏரி, இன்னொன்று திருவாளி ஏரி இருக்கு. இந்த 2 ஏரியும் தூர்வாரி, இந்த 2 பேரையும் தூர்வாரி அணையை சரியா பாதுகாப்பு பண்ணா நிறைய விவசாயத்திற்கு இந்த தண்ணீரை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி முழுக்க சுத்தியாச்சு. இந்த தொகுதியை பொறுத்தவரையில மக்களோட தேவைகள் என்ன, அவங்களோட கோரிக்கைகள் என்ன, ஆனா அவங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு. அதற்கு ஆட்சியாளர்கள் அளித்த விளக்கங்களையும் பார்த்தோம். இந்த மக்களை பொறுத்தளவுக்கு இவங்களோட கோரிக்கைகள், பிரச்சனைகள், குறைகள் என்பது மழை அளவுக்கு இருக்கு. ஆனா இவங்களுக்கு கிடைச்சது என்னவோ கடுகளவுதான் குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்ப இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான பிரச்சனைகளையும் நம்ம பார்த்தோம். டெல்டாவுடைய கடைமடை வரை காவிரி நீர் கிடைக்கவில்லை. அதுக்கு நீர்நிலைகளை தூர்வாரி உடனடியாக கடைமடை வரை கிடைப்பதற்கு வகை செய்ய வேண்டும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இந்த பிரச்சனையின் தீவிரம் பத்தி சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்ம கர்நாடக அரசை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஏன்னா மத்திய அரசு தமிழ்நாட ஒரு போக்காதான் பாக்குது. நம்ம பல விஷயங்கள்ல பாக்குறோம். கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா கேரளா சார்பா பேசுது. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா கர்நாடகா சார்பா பாக்குது. இந்த இதுல நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இந்த பெட் டேம் சொல்ற அந்த அணையில வருது இந்த கொள்ளிடம் ஆத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த அகல போக்களை கொஞ்சம் எக்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுல நம்ம இந்த குறுக்கு அணைகள் கட்டணும்னு சொன்னா நம்ம இந்த உபரியா வர்ற இந்த வெள்ள காலத்துல வர்ற அந்த நீர்களை நம்மளால சேகரிக்க முடியும். அப்படி சேகரிக்கிறதுனால நிலத்தடி நீர் கூடும், நமக்கு விவசாயத்துக்கு நீர் நமக்கு உதவியா இருக்கும். அதுல நம்ம நீர் நிலை மின்சாரமும் உற்பத்தி செய்யலாம். இது மாதிரி நம்ம இந்த அரசாங்கம், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு சொன்னா இந்த காவிரி டெல்டாவில் நீரோடைய பிரச்சனையை நம்ம ஓரளவு சமாளிக்கலாம். டாக்டர் ராமசாமி, ஏற்கனவே பேசும்போது தொகுதிக்குள்ளேயே வேலை வாய்ப்புகள் வழிவகை செய்யப்பட வேண்டும் சொன்னீங்க. என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இங்கு ஏற்படுத்தப்படலாம் நினைக்கிறீங்க? 3 வகையான தொழில் துவங்கப்படலாம். ஒன்று அக்ரோ பேஸ்டு, அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு. இப்படி அக்ரிகல்ச்சரல் பேஸ்டா ஒரு காகித ஆலை தோன்றியது, ஆனால் அழிந்து விட்டது. So agri based industries, then harbors are more. பூம்புகார், பழையார், தரங்கம்பாடி இப்படி பல மீனவ சமுதாயங்கள் இருக்கக்கூடிய பகுதியை சார்ந்தவருக்கு ஃபிஷ் ஆர் மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். மிக முக்கியமாக இவர்கள் பிடித்து வரக்கூடிய மீனை சேகரித்து வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. இமீடியட்லி இட் இஸ் டு பி டிரான்ஸ்போர்ட்டட். ஸோ மாநில அரசும் மத்திய அரசும் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ் தே ஹவ் டு கிரியேட். செகண்ட் ஒன் அக்ரோ பேஸ்ட், திஸ் மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அவசியமா வேணும். தேர்ட் நான் சொன்னது ஃபார் இன்டலெக்சுவல்ஸ், தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் ஃப்ரம் வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ். அது சோ இந்த மாதிரி ஒரு தொழில் மையங்களும் இவர்களுக்கு வேலை வாய்ப்பை அந்த தொகுதியில் உருவாக்கி கொடுத்தால் மீனவ சமுதாயமும் அல்லது வேலை வாய்ப்பை நம்பி இருக்கக்கூடிய இந்த விவசாய சமுதாயம் படித்தவர்களும் இந்த தொகுதியில் பயனடைவார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள், அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த பிரச்சனைகளை அந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய OS மணியன் முன்வைத்தோம். அவரிடம் நமது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். நெசவாளிகளோட
வாழ்வாதாரம் இன்றைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா, இதற்காக நீங்க நாடாளுமன்றத்தில் பேசியது? இந்த கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதாடி இருக்கிறோம். அதில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து பிற நாடுகளில் இருந்து பட்டு நூல் இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆனால் இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பட்டு கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு அந்த நூல் வந்து சேருகிறதா என்று சொன்னால் அது கேள்வியாகத்தான் இருக்கிறது. ரயில்வே மேம்பாலங்கள் வந்து எங்களுக்கு தேவைப்படுகிறது, அது வந்து கொஞ்சம் எம்பி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. சோ அதுக்காக நடவடிக்கைகள் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? உங்களோட தொகுதி மேம்பாட்டு நிதியில் அது ஏதாவது ஒதுக்கப்பட்டிருக்கா? அதை பற்றி சொல்லுங்க. விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை வழியாக தஞ்சாவூர் திருச்சி இந்த மார்க்கத்தில் இப்போதுதான் மீட்டர் கேஜாக இருந்த ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த அகல ரயில் பாதை இன்னும் பிற ஊர்களுக்கு முடிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. அதுபோல பொதுமக்கள் சொல்லியிருக்கக்கூடிய மேம்பால பணிகள் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 16 மேம்பாலங்களை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலங்களும் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த ஆண்டு நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டை கிராமத்திற்கு மேம்பாலம் கட்டுவதற்கான பணி மாண்புமிகு அம்மா அவர்களால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு துவங்க இருக்கிறது. இதுபோன்ற பிற அவசியமான மேம்பாலங்களும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிறைவு பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். கும்பகோணத்தில் இருந்து ஜெயங்கொண்டம் வழியாக விருத்தாச்சலத்திற்கு ஒரு புதிய ரயில் வழித்தடம் ஒன்றை நான் நாடாளுமன்றத்தில் அமைச்சர்களை சந்தித்து பேசி இந்த தடத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதற்கான உத்தரவு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. இது நில ஆர்ஜிதம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 760 கோடி ரூபாய் இதுக்கு செலவாக என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. மகாமகத்திற்கு முன்பாக இந்த வழித்தடத்தில் ரயில் ஓடுவதற்கு விரைவு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு வருகிறேன். அது சாத்தியமாகும் என்று நம்புகிறேன். அடுத்து இந்த விவசாய பெருமக்கள் கிட்ட கேட்டப்போ அவங்களோட கால்வாய்கள் வந்து தூர் வாரப்படவில்லை, இதனால வந்து தண்ணி அதிகமாகி அவங்க நிலத்துல இருந்த பயிர் அழுகும் நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறதா ஒரு குறைய அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நம்முடைய விவசாயிகளுடைய ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருப்பது இந்த நெய்வேலி காட்டாமணி என்கிற ஒரு செடி. அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கிறது. அதை அழிப்பது என்பது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. விவசாயிகளுடைய தூர்வாரி கொடுத்து அதனுடைய பயன் 100% கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நெய்வேலி காட்டாமணி செடியை 100% அழிக்க வேண்டும். அழிப்பதற்கான நடைமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். அதற்கான மருந்துகள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் 100% அது நிறைவேறும். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் தற்போதைய உறுப்பினர் OS மணியனிடம் நாம் வைத்த கேள்விகளுக்கும் அதற்கு அவர் அளித்த பதில்களையும் பார்த்தோம். அதே போல இந்த தொகுதியில் 3 முறை எம்பியாக வலம் வந்த காங்கிரசின் மணிசங்கர் ஐயரிடமும் தொகுதி நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்தோம். அதற்கு அவர் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். உங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல நீங்க சொல்லும்போது தொடர்ச்சியாக மயிலாடுதுறைய சிங்கப்பூர் போலவோ துபாய் போலவோ இல்லவே இல்லை. கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. முத நாள் நான் வந்த நேரத்துல செம்மனார் கோயில் தான் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கிற நேரத்துல அசானுடைய சத்தம் வந்து ஒரே முடிச்சு அது முடியட்டு வந்துச்சு. அது நடந்துட்டு இருக்கிற நேரத்துல என்னுடைய மனசுல துபாய் அதெல்லாம் வந்தது. அந்த நேரத்துல இதை ஒரு துபாய் ஆக்குவேன் அன்னைக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஒரே நாள் அந்த அறிக்கை இட்டது இது வரைக்கும் எல்லாரும் எடுத்து சொல்லிட்டு வர்றாங்க. ஓரளவுக்கு துபாய் வந்துடுச்சு. நீங்க போய் அந்த மில்லியன் டே ஹோட்டல பாருங்க. ஆனா இவ்வளவு நீங்க சொன்னாலும் பெரிய அளவுல மயிலாடுதுறையில தொழிற்சாலைகள் எதுவும் வரல. அதே போல பேருந்து நிலையம் என்பது ஒரு 2 பேருந்து நிலையமாவே இருக்கு. முதல்ல தொழிற்சாலை பெரிய அளவுல நடக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு அது இருக்கு. தொழிற்சாலைகளுக்காக நான் பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணின வணக்கம்மா 2500 கோடி ரூபாய் முதலீடுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணினோம் ரால் பண்ணை அமைக்கிறதுக்கு. அந்த ரால் பண்ணையை அமைத்து அதுக்கு பிறகு அதற்காக தொழிற்சாலைகள் வந்திருந்தாக்க ரொம்ப தொழில்மயமா ஆக்கியிருப்போம். ஆனா இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அது விரும்பவில்லை.
ஆகவே அவர்கள் ஏது விரும்புறாங்களோ அது செய்யறதா, அல்லது டெல்லியில உட்கார்ந்து மோடி போல நான் செய்து கொடுப்பேன் என்று சொல்லிட்டு செய்யறதா? முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கேள்விகளை கேட்டும் அவருடைய பதில்களையும் நாம் பார்த்தோம். திரு அலிஸ், இப்போ அந்த காவிரியின் கடைமடை வரை அந்த காவிரி நீர் வருவதற்கான ஏற்பாடுகள் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த ஒரு செடி ஒன்று வளர்கிறது, அது காடு போல் மண்டி விடுவதால் எங்களால் அதை செய்ய முடியல அப்படின்னு திரு OS மணியன் சொல்றார். இந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நெய்வேலி காட்டமல்லிங்கிற ஒரு அந்த செடி வளர்ந்து அது ஒரு காடு மாதிரி அடைச்சிருது. அது ஆத்துடைய அந்த நீருடைய வரத்தை அது பாதிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதை சரியான முறையில் இந்த மழை காலங்களுக்கு வெள்ள காலங்களுக்கு முன்னாடியே அது தூர்வாரிட்டாங்கன்னு சொன்னா அது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ரயில் தடங்கள் பத்தியும் திரு மணியன் தன்னுடைய பேச்சில் சொன்னாரு. இது பத்தி உங்களுடைய கருத்து? நிச்சயமாக அகல ரயில் பாதை வந்தது மயிலாடுதுறைக்கு மிகச்சிறப்பு தான். இருந்தாலும் மயிலாடுதுறைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி புனித தலத்திற்கோ நாகூர் புனித தலத்திற்கோ செல்வதற்குரிய வழிவகைகள் செய்யப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் மெயின் லைன் என்று சொல்லப்படக்கூடிய மயிலாடுதுறை சென்னை மார்க்கத்திலே பகல் நேரத்திலே ஒரே ஒரு டே எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ் மட்டுமே இருக்கிறது. அதிகமான ரயில் தடங்கள் அங்கே செயல்படுத்தவில்லை. செல்லக்கூடிய அந்த சோழன் எக்ஸ்பிரஸிலும் ஸ்லீப்பர் பெட்டிகள் தான் அதிகமாக இருக்கிறது. சாதாரண அடித்தளத்து மக்கள் செல்லக்கூடிய அளவுக்கு பேசஞ்சரோ அல்லது இதில் உட்கார்ந்து செல்லக்கூடிய வளர்ச்சி இல்லை என்றுதான் சொல்லப்பட வேண்டும். தொடர்ந்து பேசுவோம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான பகுதி தேர்தல் யூகமும் வியூகமும் பகுதியை இப்போது பார்க்கலாம். தேர்தல் யூகமும் வியூகமும் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு முக்கிய மாநில தலைவரின் கூட்டணி கணக்கு. அதற்கான விடையோடு காத்திருக்கிறது டெல்லி என்ற செய்திதான் பார்க்க இருக்கிறோம். ஒரு முக்கிய மாநில தலைவர் எந்த அணியோடு சேர்வது என்பது மிகுந்த குழப்பத்தில் இருந்தார். அவர் எந்த பக்கம் போக போகிறார் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக இருந்தது. இப்போது அந்த கேள்விக்கு ஒரு விடை கிடைத்திருக்கிறது. வரும் 13ஆம் தேதி அந்த தலைவர் டெல்லியில் ஒரு மிக முக்கிய சந்திப்பை நிகழ்த்தியிருப்பதாகவும் அந்த சந்திப்பின் முடிவில் அவர் யாரோடு போக போகிறார் என்பது தெரிந்துவிடும் என்றும் சொல்கிறார்கள். டெல்லி வட்டார தகவல்கள் சொல்லும் விஷயம் உறுதிப்படுத்துவதற்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 2 நாட்களுக்கு பிறகு அந்த முக்கிய தலைவர் எந்த கட்சியோடு அணியை சேர்வார் என்பது இன்னும் 2 தினங்களில் தெரிந்துவிடும். 40க்கு 40 நிகழ்ச்சியில் அடுத்ததாக மத்திய அரசுக்கு மீண்டும் வாக்களிப்பீர்களா என்று மக்களிடம் கிருஷி இன்ஃபோ சார்பாக நாம் கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம். இது தவிர மேலும் பல கேள்விகளை வைத்திருக்கிறோம். ஜெயலலிதா பிரதமராக வர வாய்ப்பு உள்ளதா என்றும் மக்களிடம் கேட்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 20,000 மக்களை நேரில் சந்தித்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய வாக்கு யாருக்கு, அவர்கள் எந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறார்கள், அவர்கள் மத்தியில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது, செல்வாக்கு எந்த கட்சிக்கு சரிந்திருக்கிறது என பல்வேறு கேள்விகளை முன்வைத்தோம். அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நம்மிடம் இருக்கின்றன. அந்த முடிவுகளை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தோம். அதில் முக்கியமான ஒரு கேள்வி, தற்போதைய மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக நினைக்கிறீர்களா என்று கேட்டோம். அதற்கு நிறைவேற்றி இருக்கிறது என்று 16% மக்களும், இல்லை நிறைவேற்றவில்லை என 84% மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அடுத்ததாக மத்திய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிப்பீர்களா என்று ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அந்த கேள்விக்கு இல்லை வாய்ப்பளிக்க மாட்டோம் என 87% மக்களும், ஆம் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம் என 13% மக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். சார், இப்ப நம்ம பார்த்தோம்னா 87% மக்கள் மீண்டும் தற்போதைய மத்திய அரசுக்கு வாய்ப்பளிக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படின்னு நிறைய மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு தான் மெஜாரிட்டி அதிகமா இருக்கு. இந்த மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பினாலும் நம்மளை பாதுகாக்க வேண்டும், நமக்காக அவர்கள் உழைக்க வேண்டும், நம்மளுடைய நாட்டையும் மக்களையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் வாக்களிக்கிறோம். ஆனால் அவர்கள் செய்யும் வேலைகள் வெள்ளைக்காரர்களை விட மிகவும் மோசமான நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். நாம் முன்னாடி சொன்னது போல 6 சட்டமன்ற தொகுதி மட்டும் அல்லாமல் காவிரி டெல்டா ஒட்டுமொத்த டெல்டாவையும் பாலைவனமாக்கும், இன்னும் சொல்ல போனால் பாலைவனத்தை விட மோசமாக மாற்றக்கூடிய திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருகிறது.
அது இந்த மீத்தேன் எரிவாயு எடுப்பு திட்டம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறது. அந்த மீத்தேன் திட்டத்தை நிறைவேற்ற வரக்கூடிய நோக்கம் அவர்கள் மீத்தேன் எரிவாயு எடுப்பதற்காக அல்ல. அது நிலக்கரியை எடுக்க வேண்டும், கீழே உள்ள வைர படிமங்களை எடுக்க வேண்டும். அந்த மீத்தேன் வாயு எடுக்கும் போது அதனுடைய திட்டமே 2000 அடி கீழே போய் தண்ணியை எல்லாத்தையும் வெளியாக்குறாங்க. அந்த சிஸ்டத்துல தண்ணியை வெளியாக்கும் போது சாதாரண ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு கூட தெரியும், நம்மளுடைய குடி தண்ணீர் ஒரு டேபிள், அதுக்கு பிறகு நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துற ஒரு டேபிள், இந்த டேபிள் தண்ணி எல்லாம் கீழே போயிடும். ஏற்கனவே ஒரு 15 அடியில தண்ணி நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது, இப்ப 200 அடிக்கு போயிடுச்சு. மக்கள் எல்லாம் மயிலாடுதுறையில கிணத்துல தண்ணி மொண்ட காலம் போய் இப்ப குடத்தை கொண்டு தெருவுல உட்கார்ந்து இருக்கிற காலமா மாறிடுச்சு. நிச்சயமா திரு அலிஸ், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னும் நிறைய கேள்விகளை மக்கள் கிட்ட நம்ம முன் வச்சிருக்கோம். அடுத்ததாக நாம் வைத்த முக்கியமான கேள்வி, நீங்கள் வாக்களிக்கும் பொழுது எதன் அடிப்படையில் வாக்களிப்பீர்கள்? அதாவது தேசிய கட்சி என்று பார்த்து வாக்களிப்பீர்களா அல்லது மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்று கேட்டோம். அதற்கு நாங்கள் மாநில கட்சிக்கு வாக்களிப்போம் என்று 73% மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். 27% பேர் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். டெல்டா பகுதிகளில் 73% பேர் மாநில கட்சிக்கு வாக்களிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக மற்றொரு முக்கிய கேள்வியை முன்வைத்தோம். அப்படி நீங்கள் மாநில கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால், அது தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் உங்களுடைய வாக்கு யாருக்கு என்று கேட்டதற்கு 63% பேர், அதாவது பெரும்பான்மையானோர் பாஜகவிற்கு தான் எங்களுடைய வாக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து 5% பேர் கம்யூனிஸ்டுகளுக்கு எங்களுடைய வாக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். 32% பேர் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக நீங்கள் மாநில கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்தோம். அந்த கேள்விக்கு 50% பேர் தாங்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்போம் என்று, ஆளும் கட்சி அதிமுகவுக்கு வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 32% பேர் திமுகவுக்கு தங்களுடைய வாக்குகளை போட போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 11% பேர் தேமுதிகவுக்கு வாக்களிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 3% மக்களுடைய ஆதரவு மதிமுகவிற்கும், 4% மக்களுடைய ஆதரவு பாமகவுக்கும் இருக்கிறது. இப்பொழுது இதில் இந்த ஓட் ஷேரை பத்தி நம்ம பார்த்தோம். மாநில கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு வாக்களிக்கப் போகிறீர்கள்? மத்திய கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் தேசிய கட்சிகளில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்று சொன்னவர்களின் பெரும்பான்மையோடு பாஜகவிற்கு வாக்களிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதை நீங்க எப்படி பாருங்க? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டது ஆம் இல்லைன்னு கேட்டிருக்கீங்க, நிறைவேற்றியதா நிறைவேற்றவில்லையான்னு கேட்டீங்க. எதை நிறைவேற்றியது அவங்களால யார்கிட்ட கேட்டீங்களாலும் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் கிவ் 10 points which are successfully completed சொல்லல. நிறைவேற்றியதா இல்லையா அதோடைய ஒரு சாராம்சத்தை மட்டும் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு அந்த மெத்தடாலஜியில் எந்த திட்டங்களுக்கு உங்களுக்கு பிடித்திருக்குது எல்லாம் எல்லாத்தையும் சொல்லுது. உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது நம்முடைய மனநிலை பிராந்திய கட்சிகளின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்பது. சோ the permutation combination எப்படி இருந்தாலும் ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் பிளேயிங் a greater role அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது. அதுலயும் நீங்க ரேங்கிங் பண்ணி கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ஏடிஎம்கே ஃபாலோட் பை டிஎம்கே அண்ட் லைக்வைஸ். இதை ரேங்கிங் கொடுத்துட்டு ஆனா பிஜேபிக்கு தான் நாங்கள் அடிப்போம் என்று சொல்கிறார்கள். அவங்க என்ன காம்பினேஷன்ல இருக்க போறாங்க, வாட் இஸ் த பெர்முடேஷன் காம்பினேஷன் தெரியல. the cat will come out of the bag very soon. அப்பதான் இதனுடைய உண்மை சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்ப கட்சிகளை தாண்டி நாம் அடுத்ததாக பிரதமர் வேட்பாளர் பற்றிய கேள்விகளையும் முன்வைத்தோம். பிரதமர் என்று வருகிற பொழுது உங்களுடைய தேர்வு யாராக இருக்கும்? யார் பிரதமராக வர வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அதற்கு 69% பேர் நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். 14% பேர் ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 16% பேர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். 1% பேர் மற்றவர்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதில் 69% பேர் நரேந்திர மோடிக்கும், 14% பேர் ராகுல் காந்திக்கும், ராகுல் காந்தியை விட அதிகமாக 16% பேர் ஜெயலலிதா பிரதமராக வர வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக மற்றொரு முக்கிய கேள்வியும் மயிலாடுதுறை மக்களிடம் நாம் முன்வைத்தோம். அந்த கேள்வி, தற்போதைய சிக்கல்களில் இருந்து இந்தியாவை மீட்டெடுக்கும் வல்லமை, திறமை யாருக்கு அதிகம் இருப்பதாக நினைக்கிறீர்கள் என்று கேட்டோம். அதில் 75% பேர் நரேந்திர மோடிக்கு அந்த வல்லமை இருப்பதாக நம்புகிறார்கள். 13% பேர் ராகுல் காந்திக்கு அந்த வல்லமை இருப்பதாக, அவர்தான் சிறந்த தலைவர் என்று வாக்களித்திருக்கிறார்கள். 10% பேர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த வல்லமை பெற்றவர் என்று கூறியிருக்கிறார்கள். 2% பேர் மற்றவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப இது நம்ம பார்த்தோம்னா பிரதமர் தேர்வு பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கோம். பிரதமர் தேர்வில் 75% பேர் நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருக்கு வாக்களிக்கப் போவதாகவும் சொல்கிறார்கள். கணிசமான அளவு பிரதமர் ஜெயலலிதா, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். திரு அலி, இந்த கருத்து கணிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பிரதமராக வரக்கூடிய அந்த பதவி மிகவும் ரொம்ப பொறுப்பான பதவி. அது
அந்த பதவியில எல்லா ஜாதி மதங்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சு போற ஒரு நபர் தான் பிரதமரா வரணும்னு சொல்லி என்னுடைய கருத்து. முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிரதமராக வந்தா சட்டத்தினுடைய ஆட்சி அவர் கொண்டு வருவாருங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. அதனால அங்க மத்தியில உள்ள ராகுல் காந்தியோ அல்லது நரேந்திர மோடியோ அவர்களால சிறப்பான ஒரு ஆட்சியை கடைசி வரைக்கும் கொடுப்பாங்கிறதுக்கு உறுதி கிடையாது. ஆனா நம்மளுடைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அங்கு போய் பிரதமரா அமர்ந்தாங்கன்னு சொன்னா சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. அது முக்கியமான மற்றொரு 3 கேள்விகளை நாம் முன்வைத்தோம் மயிலாடுதுறை மக்களிடம். அந்த கேள்வி என்னவென்று பார்த்தால், ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று மயிலாடுதுறை மக்களிடம் கேட்டபோது 87% பேர் ஆம், எங்களுக்கு ஆம் ஆத்மி பற்றி தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 13% மக்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். 87% பேர் தெரியும் என்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் என்றால் ஆம் ஆத்மி கட்சி தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு வாக்களிப்பீர்களா என்றும் ஒரு கேள்வியை நாம் கேட்டோம். அந்த கேள்விக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்று கேட்டதற்கு 90% பேர் இல்லை, வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 10% பேர் ஆம், வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு மிக முக்கியமான கேள்வியையும் மயிலாடுதுறை மக்களிடம் நாம் முன்வைத்தோம். அந்த கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறோம். அதற்கு 60% பேர் இல்லை, வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். 22% பேர் ஆம், அவரால் அடுத்த பிரதமராக முடியும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 18% பேர் இருக்கலாம், அவருக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். அவர்கள் உறுதியாக சொல்ல முடியவில்லை. 22% பேர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக முடியும் என்று நினைக்கிறார்கள். இந்த 3 முக்கியமான கேள்விகளை முன்வைத்திருக்கோம். ஆம் ஆத்மி கட்சி மக்களுக்கு தெரிகிறது, 90% பேருக்கு தெரிகிறது. ஆனால் வாக்களிப்பீர்களா என்று கேட்டால் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இது பத்தி ஏனென்றால் டெல்லியிலே தேர்ந்தெடுத்தார்கள், ஆனால் அவர் அரசை எப்படி நடத்துகிறார்கள் என்பது இப்பொழுது தெரிந்திருக்கிறது. சோ தே ஆர் நோயிங் இது ஒரு பார்ட்டி வந்திருக்கு, பட் இவங்களால நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது. அதுக்காக அவங்க நோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, இதில் மறுபடியும் கான்ட்ரடிக்ஷன்ஸ். மினிமம் 275 MPs சேர்ந்துதான் ஒரு பிரதமரை எடுக்க முடியும். ஒரு ரீஜனல் பார்ட்டியில ஈவன் தமிழ்நாட்டில் 40க்கு 40 எடுத்தா கூட ஒரு பிரதமராக முடியாது. அவங்களுடைய விருப்பத்தை அவர்கள் பதிவு செய்து அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. பட் நான் ஹோல் சினாரியோ ஆஃப் இந்தியாவை எடுக்கிறேன். ஒரு பிரதமராக வேண்டும் என்றால் 275 MPs அவங்க தான் செலக்ட் பண்ண முடியும். அப்படி பண்றதை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி இல்லைங்கிறனால கூட அதை சொல்லியிருக்கலாம் மக்கள். அதனால ஒட்டு மொத்தமாக இந்தியாவை பார்க்கணுமே தவிர வெறும் தமிழ்நாட்டு தொகுதியை வைத்துக் கொண்டு நிர்ணயிக்க முடியும் என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். நிச்சயமா சார், மயிலாடுதுறை தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர், அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறார், முன்னாள் MP மணிசங்கர் ஐயர் என்ன சொல்கிறார், அங்க இருக்கக்கூடிய உண்மையான கள நிலவரம் என்ன என்பதெல்லாம் இங்க அரங்கத்துக்கு நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. உங்கள் இருவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தொகுதியோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.